ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, 23 ஜூலை 2024 வந்து பட்ஜெட் அறிவிக்கிறாங்க. இன்வெஸ்டர்ஸ், ஃபியூச்சர் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, லாங் டைம் இவங்க எல்லாருமே பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இது ஒரு சரியான ஒரு தருணம் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன்னா நான் வந்து சஜஸ்ட் பண்ணலை. நாங்கள் வந்து பண்ணுறோம். யாருக்கும் இதில் முக்கியமாக இதில் வரக்கூடிய எந்த ஒரு ஸ்டாக் நேமும் சரி, எந்த ஒரு ஸ்டாக்ஸும் சரி, நாங்கள் எதுவுமே வந்து யாருக்குமே வந்து சஜஸ்ட் பண்ணல. ஜஸ்ட்டு ஆடியோ மட்டும் கேளுங்க. இமேஜஸ் வந்து அது ரிலேட்டடாக இருக்கணுமேன்ட்டு தான் எடுத்து போட்டிருக்கிறது. நாங்கள் யாருக்கும் எந்த ஸ்டாக்கை வந்து சஜஸ்ட் பண்ணல. நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டோ இல்லாட்டி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். காமனாக இப்போ பட்ஜெட்டை பற்றி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து சொல்கிறேன். பட்ஜெட் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை 23 ஒரு நாள் தான் இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன் ஆகிருக்குது. பட்ஜெட் வந்து டெஃபினட்டாக இந்த தடவை வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதனால் ஏறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி லைஃப் டைம் ஹையை தான் தொட்டுருச்சு. தொட்டு கொஞ்சோண்டு இறங்கியிருக்குது இந்த லாஸ்ட்டு வீக்கில். நியூஸஸ் பேஸில் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஏறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து ஏறப்போகுதுன்றதுக்காக பார்த்திங்கனாக்கா ஆப்ஷன் பண்ணுறவங்க எதுவாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்களோ அவங்க பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க தயவு செய்து பண்ண வேண்டாம். ஏன்னா எப்படி வேணாலும் மாறலாம். ஏன்னா பையர்ஸ் சேலர்ஸை பொறுத்து தான் மார்க்கெட்டோட அப்ஸும் டவுனும் வந்து இது ஆகும். என்ன பட்ஜெட் அறிவித்தாலும் சரி, என்ன நியூஸ் வந்தாலும் சரி, அது மூலியமாக வந்து அப்ஸ் டவுன்ஸ் இல்லை. எல்லாமே வந்து பையர்ஸ் அண்டு சேலர்ஸ் பொறுத்து தான். நியூஸ் வரனால நிறைய பேர் பை பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேலே தான் போக போகுது அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து மொத்தமாக உங்கள்கிட்ட இருக்க அமௌண்ட்டில் தயவுசெய்து வாங்கிடாதீங்க. உங்களால் உங்கள் பட்ஜெட்டுக்கு எவ்வளோ, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ எனக்கு ஒரு 2000 நான் போட போகிறேன். அது எனக்கு தேவையே இல்லை. லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, இல்லை வந்தால் மழை சூப்பராக நல்ல அமௌண்ட்டு அப்படின்னு நினச்சி அப்படி இருக்க அமௌண்ட்டை வேணால் போடுங்க. இல்லை மார்க்கெட்டில் நான் ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறேன். கேண்டில்ஸ்டிக் வச்சு அனலிஸ்ட்டு பண்ணி எனக்கு நல்லா தெரியும், அதை வச்சு பண்ணுறதுனா பண்ணுங்கள். சும்மா இந்த பட்ஜெட்டு வருது அப்படின்ட்டுலாம் தயவுசெய்து போடாதீங்க நியூஸ் இதாகாமல். ஏன்னா மார்க்கெட்டு ஏற போகிறது என்னமோ உறுதி தான். ஆனால் நீங்கள் வாங்கி வச்சுருக்கும் போது அது சைட்வேஸில் பொறுமையாக ஏறும்போது மார்க்கெட்டு ஏறும்னு நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க. ஆனால் ஸ்லோவாக ஏறுறதுனால உங்களுடைய மார்ஜின் அமௌண்ட்டு குறைஞ்சிட்டே வந்துடும். மார்ஜின்னா என்ன, அது ஏற்றம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும். ஏன்னா இந்த பட்ஜெட் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷனில் அள்ளி தூக்கி போடுவாங்க, என்னன்னே தெரியாமல் போட்டால் லாபம் வரும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தயவுசெய்து பண்ணாதீங்க. கோவிடுக்கு அப்புறம் ஒரு பட்ஜெட் வந்தது, வேறு லெவரு. அதை நல்லா தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணாங்க, தெரியாதவங்களுக்கும் நிறையா லாபம் வந்தது. ஆனால் அதுக்கு அடுத்த பட்ஜெட்டில் அதே மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு என்ன ரீசன்னால் ஏறிச்சுனே தெரியல, எப்படி லாபம் சம்பாதிச்சோன்னே தெரியல. ஆனால் அமௌண்ட்டை மட்டும் போட்டுட்டாங்க. மார்க்கெட்டு மேலே ஏறிச்சு, சொன்ன மாதிரியே பட்ஜெட் அப்போ இன்ஃபார்ம் பண்ணாங்க, மேலே ஏறிச்சு. ஆனால் ரொம்ப பொறுமையாக ஏறிச்சு. மார்க்கெட் ஏறிச்சு. ஆனால் இவங்களோட மார்ஜின்லாம் டைமிங்னால் ரொம்பவும் கம்மியாகி லாஸ்ட்டில் எல்லோரும் பணத்தை விட்டாங்க. பட்ஜெட் அப்போது எப்போ போடணும், எப்போ வெளியே வரணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியாமல் நீங்கள் வந்து தயவு செய்து யாரும் வந்து போட வேண்டாம். நல்லா தெரிஞ்சால் மட்டும் உள்ளே வந்து போடுங்க. அதே டைம் நான் வந்து இன்வெஸ்டாராக இருக்கிறேன் அப்படின்னும் போது பிரச்சனை கிடையாது, நீங்கள் எப்போ வேணால் வெளியே வந்துக்கலாம். அவங்க வந்து தாராளமாக வாங்கி வைக்கலாம். இது வாங்கக்கூடிய நல்ல நேரம், ஏன்னா நல்லா இறங்கி இருக்குது. இந்த அமௌண்ட்டில் திருப்பி கிடைக்குமான்றது ஒரு கேள்விக்குறி தான், ஒரு டவுட்டு தான். இதுக்கப்புறம் பிக் நியூஸ் ஏதாவது வந்தாங்கன்னா உங்களுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் லைஃப் டைம் ஹையை தாண்டி போயிட்டுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹிட் அடிச்சுட்டு திருப்பி ஒரு
கரெக்ஷனுக்காக டவுன் வந்திருக்குது மார்க்கெட்டு. ஸோ திருப்பி இந்த ஹையை வந்து பிரேக் ஆகும். ஸோ 18,000 இருந்தது, 20 தொடுமா நினச்சோம், தொட்டுருச்சு. திருப்பி டவுன் ஆகும் பார்த்தா இல்லை 21, 22, திருப்பி 20 வருவான்னு பார்த்தா இல்லை 24. ஸோ பேங்க் நிஃப்டி அப்படி தான். ஸோ திருப்பி கொஞ்சம் டவுன் ஆகிருக்குது. ஸோ அப்போ தான் போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதுக்கப்புறம் பெரிய கிராஷ் வர்றதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. அப்படியே மீறி வந்தாலும் கொஞ்ச நாளே ரிக்கவர் ஆகிடும். ஸோ எங்கே வாங்கணும் எங்கே விற்கணுன்றதை நல்லா தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். இப்போ வந்து நல்லா ஒரு இறங்கி இருக்குது. ஸோ வாங்கிறதுக்குரிய ஒரு சரியான தருணம். லாங் டைம் இன்வெஸ்டாருக்கு மட்டும் இதை நான் சஜஸ்ட் பண்ணல, எங்களுடைய கருத்து. ஸோ இது வந்து எங்களுடைய கருத்து. ஸோ இதுதான். ஸோ பட்ஜெட் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பார்த்து உஷாராக செயல்படுங்க. ஆல்ரெடி போட்டுட்ருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ புதுசாக யாராவது உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதையும் மீறி இன்வெஸ்ட் பண்ணி லாபம் எடுத்துட்டிங்கன்னா திருப்பி அதே மாதிரி அடுத்த நாள் வரும்னு நினச்சிட்டு, இல்லை அன்றைக்கே உடனே அடுத்த ஆப்ஷனில் போட்டு இது பண்ணணும்னு நினைக்காதீங்க. லாபத்தை எடுத்திங்களா கம்முன்னு வெளியே வந்துட்டு கம்முன்னு இருந்துருங்க. திருப்பி போட்டு விட்றாதீங்க. ஸோ ஏன்னா பட்ஜெட்டவோ அதிக ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஸோ நிறையா பேர் போடுவாங்க, ரொம்ப ஏற்றம் இறக்கம் ரொம்ப அதிகமாக நடக்கும். ஏன்னா கோடிக்கணக்கான பேர் போட்டு வெளியே வருவாங்க. சும்மா 2 ரூபா 3 ரூபா ஏறினாலும் ஏகப்பட்ட லாபம் வரும். ஸோ அதனால் வந்து லாபம் நீங்கள் ஒரு டார்கெட் இது தான், எனக்கு இது தான் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. லாபத்தை எடுத்துகிட்டு அவ்வளோதான். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் இல்லாமல் தயவுசெய்து யாருமே வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து யாருங்கன்னா ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ லாங் டைம் கிடையாது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.